முன்னே முன்னிற்க முடியாததொன்றுள்ளதோ. அன்பர்களே, இன்றைக்கு தை வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நன்னாள். தை வெள்ளிக்கிழமையில் அம்பாள் வழிபாடு மிக சிறந்தது. இப்போ இந்த பொங்கல்லாம் நல்லபடியாக எல்லாம் முடிந்தது. அந்த பொங்கல் அன்றைக்கு நம்ம பசுமாடு காளை மாடு எல்லாத்தையும் நம்ம வணங்குவோம், எல்லாம் செய்வோம். அதை பார்த்த ஒரு எருமை மாடு ரொம்ப வருத்தப்பட்டு போய் சிவபெருமான் கிட்ட போய் கேட்டு தான், இதே போல் பூலோகத்தில் பக்தர்கள் அதாவது மனிதர்கள் எல்லோரும் பசுமாடு காளை மாட்டுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூ போட்டு எல்லாம் வணங்குறாங்க, ஆனால் எங்களை யாருமே வணங்கலை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக சொல்லும் பொழுது, நீங்கள் தான் அதுக்கு நியாயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட முறையிட்டு தான். அப்போது சிவபெருமான் சொன்னாராம், நான் உனக்காக கண்டிப்பாக நியாயம் கேட்குறேன், ஆனால் நீ எனக்காக ஒரு தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாராம். அது சரி அப்படின்னு எருமை மாடு சொன்னதான். என்னன்னு கேட்கும் பொழுது, நீ இந்த ஒரு சகதியான இடங்களில் இந்த சேரிலெல்லாம் போய் இறங்கி ஊறுவ, அதேமாரி பண்ணாமல் நல்ல நீர்நிலைகளில் குளித்து நல்லா சுத்தபத்தமாக இரு. நான் உனக்காக மனிதர்கள் இடத்துல பேசி உன்னையும் பூஜையில் சேர்த்து வழிபாடெல்லாம் செய்ய சொல்கிறேன், உனக்கும் முக்கியத்துவம் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொன்னாராம். அப்போ அந்த எருமை மாடு சொன்னதான், அவங்க எனக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக நான் என்னுடைய தனிப்பட்ட சந்தோஷத்தையெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது, அதனால் எனக்கு இந்த இதே டீலே வேணாம் அப்படின்னு சொல்லி எருமை மாடு திருப்பி போயிட்டு. அப்போ உடனே பார்வதி தேவி கேட்கும் பொழுது, இந்த எருமை மாடு ஏன் இப்படி கோச்சிக்கிட்டு போகுது அப்படின்னு கேட்கும்பொழுது சிவன் சொல்கிறாராம், அதாவது வாழ்க்கையில் நம்ம எதையாவது ஒன்றுத்தை பெறணும் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கணும், அதாவது எதையாவது இழக்கணும், தியாகம் பண்ணணும், அப்படி தான் நமக்கு இன்னொரு விஷயம் கிடைக்கும். அது இந்த எருமை மாட்டுக்கு புரியலை. அதனால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் எந்த ஒரு விஷயத்தை பெற வேண்டும் அப்படின்னாலும் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை இழக்கணும். இப்போது நமக்கு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா கடினமாக உழைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அதிகாலையிலே எழுந்திருக்கணும். ஒரு சில நேரம் சாப்பிடக்கூட முடியாமல் இருக்கும். கடின உழைப்பை நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். பல பேரை பார்க்க முடியாது, ஒரு நல்லது கெட்டதுக்கெலாம் போக முடியாது. அப்போ தான் அதில் ஆழமாக நம்ம சென்று அதில் ஜெயிக்க முடியும். அதுபோல் இந்த எருமை மாடு மாதிரி நம்ம சின்ன சின்ன சுகங்களுக்கெல்லாம் நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா பெரிய பெரிய லட்சியங்களை நம்ம அடைய முடியாது. அப்படிங்கிறத தான் இந்த வரலாறு மூலமாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம், நல்லதே நடக்கும், எல்லாம் நன்மைக்கே.